கூப்பிட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு சீனுக்கு மேட்ச் ஆகலை, அந்த பிள்ளை நல்லா ஆடுது, அதுக்கு ஈக்குவலாக நான் ஆடின மாதிரில காலையில் எத்தனை மணி 4 மணி ஆகுங்கன்னு 4 மணி வரைக்கும் தூங்காமல் உட்காந்துருக்காரு தோட்டத்தில். எம்ஜிஆருக்கு பல பட்டங்கள் இருக்குல்லானே, பல பட்டங்கள்ல அண்ணா எம்ஜிஆருக்கு என்ன பேர் வச்சாரு? இப்படி பார்த்தாரு, நம்ம வேலை பண்ணுறாரு. பார்த்துட்டு இந்த சட்டை யார் தைச்சது, நீங்கள் தான் நல்லா இருக்குன்னு போட்டேன், காலையில் போட்டேன், இப்போ நல்லா இல்லையா சட்டை, அது பறக்குன்னு கிழிச்சு தூக்கி விசிறி அடித்தார். அண்டர்வேர் பூரா கதரில் உள்ளே போட்ட நாடா மட்டும் மில் துணியில் போட்டேன். இவர் எடுத்துட்டு இது என்ன இது கலப்படம் உருவி போட்டு இதெல்லாம் தூக்கி குப்பையில் போட மாட்டார், தூக்கி விசிறி அடிச்சுட்டு ஃபுல்லாக கதர் தான். அந்த நாடாவை கூட கதர் துணியில் போட்டுக்காரு. ஆமாம், பாருங்கள் நேயர்களே, கலப்படம் என்பது எங்க கை வைக்கிறாரு. அப்பவே எம்ஜிஆர் ஒரு சிங்கம் வளர்த்தாருன்னு சொன்னீங்க. ஆமாம், அந்த சிங்கம் பிற்காலத்து அடிமை பெண்ல எம்ஜிஆரோட கிளைமேக்ஸ் ஃபைட் போட்ட சிங்கம் அதே சிங்கமா அது வேறையா? நான் யார்கிட்ட கோச்சுவேன், என் பிள்ளை உங்கள்கிட்ட கோச்சு அங்கே யார்கிட்ட பஸ்ஸில் போகாத, என் காரு 47 அதில் போய் வீட்டில் எம்ஜிஆர் காரு 4777. அந்த மாதிரி ஒரு தெய்வத்தை உலகத்தில் பார்க்க முடியாது. அவர் இன்னைக்கு அதை என்னால் மறக்க முடியல. அன்புள்ளம் கொண்ட ஆருயிர் நேயர்களே, இன்னைக்கு ஒரு முக்கியமான மனிதரை சந்திக்கிறீங்க. காண கிடைக்காத மனிதர். யார் இவர் தெரிகிறதா? நீங்க இவரை பார்க்கறது ஒண்ணுதான், மக்கள் கழகம் எம்ஜிஆரை பார்க்கறது ஒண்ணுதான். என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்கிறீங்களோ? ஆமா, மக்கள் கழகம் எம்ஜிஆருக்கு பக்கத்துல எல்லா நாட்கள்லையும் எல்லா நேரத்திலையும் எம்ஜிஆர் கூடவே இருந்த மனிதர். அப்போ இப்போ நமக்கு எம்ஜிஆர் இவர் தானே. அந்த எம்ஜிஆரின் உடை அலங்காரி எம்ஏ முத்து அண்ணன் இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காரு. சினிமா சங்கங்கள், பல சங்கங்கள் தோற்றுவித்து அந்த தொழிலாளர்கள் வாழ்வதற்கு எம்ஜிஆர் காரணமா இருந்திருக்காருன்னு சொல்றாங்க. அந்த வகையில் உங்க காஸ்டியூமர் சங்கத்துக்கு எம்ஜிஆர் அது தோற்றுவாய்க்கும் எம்ஜிஆருக்கு ஏதாவது உருவாக்கி கொடுத்தது அவர் தான், எம்ஜிஆர் தான். உங்க காஸ்டியூமர் சங்கம் உருவாக்குறது காரணமும் அவர் தான். ஏன்னா நடிகர் சங்கம் உருவாக்குறது கேட்டாலும் அவர் தான் சொல்றாங்க, ஸ்டண்ட் யூனியனை கேட்டாலும் அவங்க தான் சொல்றாங்க, எம்ஜிஆர் தான் சொல்றாங்க. இப்போ உங்க காஸ்டியூமர் சங்கத்துக்கும் அவர் தான். ஓ, சரி சரி சரி. இந்த மாதிரி செய்யணும், இப்படி பண்ணுன்னு சொல்லி ஐடியா கொடுத்து, இப்படி தான் வந்து காஸ்டியூமர்னா இப்படி தான் இருக்கணும் சொல்லி யாரையும் விட்டுறக்கூடாது. ஷூகார சினிமா நடிகர்னா ஷூ போடுறோம், இது போடுறோம், ஜுவல்ஸ் போடுறோம், தொப்பி போடுறோம், எல்லாத்தையும் மெம்பர் ஆக்கி அந்த சங்கத்தில் அவங்க எல்லாம் மெம்பராக இருந்தால் தான் நான் ஏற்றுவேன்னு சொல்லி அவர் கொடுத்தோன்னதை அவர் அப்ரூவல் கொடுத்தார். நீ எந்த பொறுப்பு எடுக்காத, எனக்கு ஆர்டர், தப்பு நடக்காமல் இருக்காது, நடக்கும். அவர் கூட உள்ள எம்ஜிஆர் கூட உள்ளவன் சேர்ந்து இந்த மாதிரி தப்பு தான் என் பேர் எழுத்துருவான். அப்போ எவ்வளவு கவனமா இருந்திருக்காரு. ஒரு நல்லது செய்யும்போது சில தவறுகள் வரும், அந்த தவறுக்கு நம்ம ஆளாகக்கூடாது. சரிண்ணே, இப்படி பல நேரங்களில் காஸ்டியூமில் எம்ஜிஆருக்கா உதவியாக இருந்திருக்கீங்க. ஏதாவது ஒரு இடத்துல எம்ஜிஆர் எதிர்பார்ப்பு இல்லாத அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் காஸ்டியூமை சரியாக பண்ணாமல் போய் அவர் உங்கள் மேலே வச்சுக்கிட்டது அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் இருக்கா? அது ஒரு படங்க எல் விஜயலட்சுமி கூட படம். எல் விஜயலட்சுமி ஒரு ஆர்டிஸ்ட்டு. இந்த குடியிருந்த கோயிலில் கூட இந்த பாட்டை ஆடுறாங்களே. ஆமாம், அவளுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் அது டைரக்டரு ராமண்ணாவா சரியாக ஆகல. டைரக்டர் சொல்கிறது நம்ம கேட்கணும். அவர் என்ன சொல்லிட்டாரு, டைரக்டர் கேட்டுக்கா, அவர் என்ன சொல்கிறாங்களோ செஞ்சு விட்டுட்டாரு. யார்? தலைவர் எம்ஜிஆர் சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ணிட்டேன், கேட்டோன்னே இந்த மாதிரி சாதாரண கோட்டை இதில் வச்சு அதில் ஜிமிக்கி பண்ணியிருட்டேன். சாதாரண கோட்டில் ஜிமிக்கி பண்ணிட்டேன். ஆமாம், எல் விஜயலட்சுமி பக்கா டான்ஸர். அவளுக்கு டான்ஸ் காஸ்டியூம் போய் நிற்கும் போது ரெண்டு காம்பினேஷன் சரியில்லை, அது நல்லா இருக்குது, இது ஆர்டினரியாக இருக்குது. பார்த்துட்டு கூப்பிட்டு உன் பேரில் பழி போடுவேன், அதனால் நீ அமைதியாக இருந்து 3 நாள் ஆகும், இந்த ட்ரெஸ் ரெடி ஆகிறதுக்கு 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லு அப்படின்ட்டு கூப்பிட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு சீனுக்கு மேட்ச் ஆகலை, அதுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணோம், அந்த பிள்ளை நல்லா ஆடுது, அதுக்கு ஈக்குவலாக நான் ஆடின மாதிரில
அப்ப நீங்க சொல்றது குடியிருந்த கோயில்ல ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதில்லைன்னு சொல்ல அந்த பாட்டுக்குரியதா அந்த பாட்டு சம்பவமா? அதுக்கு முன்னாடி சங்கர் குடியிருந்த கோயில் சங்கர் டைரக்ஷன். ஆமா இல்லை அதுக்கு முன்னாடியே எப்படி ஒரு சொன்னோடனே 3 நாள் டைம் கேள்வி சொன்னார். சரி 3 நாள் டைம் சொன்னேன். ஒரே நாள் இவர் என்ன பண்ணிட்டாரு, ரப்பா தொழில் தைச்சி எடுத்துருவா அப்படி ஐடியா கொடுத்துட்டாரு. சாதாரண துணியை வாங்கி தைச்சு போனால் காலையில் எத்தனை மணி 4 மணி ஆகுங்கன்னு 4 மணி வரைக்கும் தூங்காமல் உட்காந்துருக்காரு தோட்டத்தில். வரானா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. மேனேஜர் சொன்னால் தூங்க போகிறாரு. இல்லைப்பா 4 மணி ஆனாலும் பரவாயில்ல நான் உட்காந்துருப்பேன் கொண்டு காமின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் மறுப்பா சாதாரண தொழில் தைச்சு கொண்டு போய் போனேன். வா இது தண்ணி வந்ததுக்கப்புறம் தான் போனது கொண்டா அப்படின்ட்டு முதல்ல போய் மணிக்கிட்ட சொல்லி இவர் சின்ன அப்படி சொல்லி டிஃபன் சாப்பிட முதல்ல. காலையில் 4 மணிக்கு போனாலும் முதல்ல சாப்பிட்டு வாங்க. போய் இட்லி எல்லாம் வச்சுருந்தாலும் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாம் சரியாக இருக்குப்பா, உனக்கு என்ன சந்தேகம், உனக்கு எதாவது சந்தேகம் இருக்கான்னாரு. எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்புறம் என்ன போடணுமா, எல்லாம் சரியாக இருக்குப்பா. அந்த நம்பிக்கை அது சொல்லணும். ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சா அதை கடைசி வரைக்கும் காப்பாற்றினார். ஆனால் எம்ஜிஆர் கதர் ட்ரெஸ்ஸு கதர் மேலே ரொம்ப பிரியம் உள்ளவரோ? ஒரிஜினல் காங்கிரஸ்கார் தானே ஆரம்பத்தில், ஒரிஜினல் காங்கிரஸ்காரரு. அப்போ அந்த கதர் துணி போடும்போது அப்போ அண்டர்வேர் மாதிரி போடுவார், சட்டி போட மாட்டார். அண்டர்வேர் மாதிரி போட்டு அதுக்கு மேலே வேஸ்ட்டு. ஆமாம், அதான் போடும்போது நாடாவுக்கு இவ்வளோ துணி வேஸ்ட் பண்ணுறத விட நாடா சாதாரண மில் துணி தைச்சிட்டு போடலான்னு அண்டர்வேர் பூரா கதரில் உள்ளே போட்ட நாடா மட்டும் மில் துணியில் போட்டேன். இவர் எடுத்துட்டு இது என்ன இது கலப்படம், உடனே வேலை செய்யுது, என்ன இது கலப்படம்னாரு. ஏங்கானாரு, இல்லைங்க அது நாடா தானே, இது போட்டால் இன்னொரு பொருள் அதிகமாக வர்றது தானே, உருவி போட்டு இதெல்லாம் தூக்கி குப்பையில் போட மாட்டார். தூக்கி விசிறி அடிச்சுட்டு ஃபுல்லாக கதர் தான். அந்த நாடாவை கூட கதர் துணியில் போடுக்காரு. ஆமாம், பாருங்கள் நேயர்களே, கலப்படம் என்பது எங்கே கை வைக்கிறாருன்னு. முழுக்க முழுக்க காங்கிரஸ்காரராக இருந்திருக்காரு. கதர் இயக்கத்தினால ரொம்ப பிரியமானவர். உடம்புல போடுற எல்லா துணியுமே பியூர் கதரு. உள்ள அன்றாயிர கதரில் போட்டு நாடாவே வேற துணியில் கலப்படம் பண்ணிட்டாரு. எம்ஜிஆர் அதுக்கு உடனே கலப்படம்னு பேர் வைக்கிற பாருங்க. ஒரு நாடா கயிறா இருந்தா கூட அதுவும் கதர்ல தான் வேணும். இப்ப அது நாடா கயிறை யாராவது பார்க்க போறாங்களா? அவர் உடம்பு அவருக்கு தான் தெரிய போகுது. ஆனாலும் அதிலும் குறியாக இருந்திருக்கிறார் என்றால் எப்போதுமே ஒரு கொள்கையை எம்ஜிஆர் கையில வச்சுட்டாருன்னா கதர் கொள்கைனா கதர் கொள்கை தான். அப்போ அது கூட கலப்படம் கூடாது. அதை மாத்தந்து அண்டாண்டால் தான் முடிஞ்சது. அவ்வளவு பெரிய கதர் இயக்க சிங்கத்தை மாத்திரம் அண்ணாவால தான் முடிஞ்சது. அந்த அளவுக்கு அண்ணா கிட்ட இவருக்கு என்ன ரொம்ப பண்புடிச்சது. அண்ணா அதான் சொன்னார்ல, காமராஜன் தலைவர் அதற்கு அண்ணா எனக்கு வழிகாட்டி. அண்ணா வந்து வழிகாட்டினார், இந்த மாதிரி வழிகாட்டி இப்படி இருந்தா தான் நீ ஸ்டாண்ட் பண்ண முடியும் வாழ்க்கை. அதுக்கு காரணம் அந்த படத்தை பேருங்க போனோடனே இவங்களெல்லாம் வச்சு இருக்கும்போது படத்துக்கு போட முடியான்ட்டாங்க. இவரை போட்டு இவர் கேள்வியெல்லாம் கேட்பாரு, எம்ஜிஆரை போட முடியான்ட்டாங்க. ஆமாம், எதுக்கிறதா கேள்வி வைப்பாரு. இவர் வேண்டான்னு அண்ணா கூப்பிட்டு வேண்டாம் நீ இந்த மாதிரி சொல்லி சொன்னோன்னே அவனை விட்டுரு அப்படி உடனே காமராஜன் தலைவர் அண்ணனுக்கு வழிகாட்டி சொன்னதுக்கு அதுதான் அண்ணா இந்த மாதிரி சொல்லிட்டார். அதுக்கு அடியில் இன்னும் 3 சொல்லு நல்லாயிருக்கும், அது வர மாட்டேது. காமராஜன் தான் அண்ணா, காமராஜர் எனக்கு தலைவர், அண்ணா என் வழிகாட்டினாரு. அதுக்கு கூட கழகத்தில் பிரச்சனை வந்தது. இவர் திமுக இருந்துக்கிட்டு காமராஜரை எல்லாம் தலைவர் சொல்லிட்டு இருக்காரு, பிரச்சனை வந்தது. அதை கூட அண்ணா அழகா சமாளிச்சாருன்னு சொல்லுவாங்க. ஏப்பா அது அவன் சொல்லல, என்ன தப்பு இருக்கு, எம்ஜிஆர் சொன்னது சரிதான் சொல்லுவாங்க. இப்போ எம்ஜிஆருக்கு பல பட்டங்கள் இருக்குல்லானே, பல பட்டங்கள்ல அண்ணா எம்ஜிஆருக்கு என்ன பேர் வச்சாரு? இதயக்கனி. அந்த இதயக்கணினி பின்னாடி சத்யா மூவிஸ்ல படம் எடுத்தது காரணமே அண்ணா கொடுத்த பேர்னாலதான். சரி, அண்ணாவுக்கு இப்ப எம்ஜிஆர் வந்து புரட்சி நடிகரா இருந்தாரு, அப்புறமா புரட்சி தலைவர் ஆனாரு. தலைவர் வந்து கே கிருஷ்ணசாமி.
இப்போ கே கிருஷ்ணசாமி எம்ஜிஆர் அவையில கூட அவர் மந்திரியா இருந்தார்லானே. ஆமாம், இருந்தனால புரட்சி நடிகர் இருந்தாங்க. நேற்றுக்கு வரைக்கும் நடிகர், இன்னைக்கு வந்து கட்சியில் மீட்டிங்கில் சொல்றார் புரட்சி தலைவர் அப்படின்னு கே கிருஷ்ணசாமி சொன்னார். அப்போ புரட்சி நடிகர் புரட்சி தலைவரான கதை இதுதான். கே கிருஷ்ணசாமி கொடுத்த டைட்டில் தான் அது. அந்த அளவுக்கு அவர் மரியாதை கொடுத்தார். அதே மாதிரி கிருவானந்த வாரியார் கூட எம்ஜிஆருக்கு, கிருவானந்த வாரியார் எம்ஜிஆர் மேல ரொம்ப பற்று உள்ளவர்னு சொல்லுவாங்க. வந்து பொன்மனச்செம்மல் செம்மல் பட்டம் கொடுத்தது அவரு கிருவானந்த வாரியார். எங்க உலகமெல்லாம் கிருவானந்த வாரியார பொன்மனச்செம்மலுங்குது, இவர் எம்ஜிஆர் பொன்மனச்செம்மலுங்கிறாரு. அந்த மாதிரி பட்டம் கொடுத்தாரு அண்ணா. எம்ஜிஆருக்கு இது மாதிரி எம்ஜிஆருக்கு எத்தனை பட்டங்கள். சரிண்ணே, இப்போ எம்ஜிஆர் முதல்ல சொல்லும்போது சொன்னீங்க உங்க ஊர்ல இருந்து சென்னைக்கு வர வச்சு அப்பவே எம்ஜிஆர் ஒரு சிங்கம் வளர்த்தாருன்னு சொன்னீங்க. ஆமா, அந்த சிங்கம் பிற்காலத்து அடிமை பெண்ல எம்ஜிஆரோட கிளைமேக்ஸ் ஃபைட் போட்ட சிங்கம் அதே சிங்கமா அது வேறையா? அது வேற. அது இறந்துட்டு வெறும் பொம்மை தான் இருக்கும். அந்த போட்டு வச்சிருந்தார். அது இப்ப எம்ஜிஆர் மெமோரியல்ல கூட அந்த எம்ஜிஆரோட அடிமை பெண்ல சண்டை போட்ட சிங்கம் அங்க இருக்கு. அப்ப எம்ஜிஆருக்கு நீங்க பார்க்கும்போது முதல்ல சிங்கம் வளர்த்தாரு சொன்னீங்கல்ல. ஒருத்தர் சிங்க அவர் பேர் என்ன, அவர் வந்து சிங்கம் புலி கரடி இது மாதிரி வளர்த்துவார். எந்த சீனுக்கு வேணுமோ அதை கொண்டு வருவார். அதில் குலேபகாவலியில் புலி கூட ஒரு சண்டை வரும். ஆமாம், புலி இருக்கும்போது கூண்டை திறந்து விட்டோன்னா லபக்கன்னு பாஞ்சிடுது. பாஞ்ச உடனே மேலே ஓடியாச்சு, இவர் உள்ளே இருக்காரு, எம்ஜிஆர் உள்ள இருக்காரு. அந்த புலி கோவிந்தன் போட்டு அவன் போய் பக்கத்துல புலி கோவிந்தன் அவன் கூப்பிட்டு அதை மடக்கி, புலி பயிற்சியாளர் பேரு புலி கோவிந்தன். அவர் புலி தான் வளர்த்து, புலி சிங்கம் இந்த மாதிரி வளர்த்துறாங்க. அவர் தான் பாதுகாப்பாக அவர்கள் மேலே விட்டு அதுக்கப்புறம் தான் அது கவச்சங்கள் மேலே போட்டு வெளியே வராதபடிக்கு வச்சு அந்த புலி கூட சண்டை போடுறது. அதுக்கு சில இதெல்லாம் சாங்கியங்களுக்கு அதெல்லாம் செஞ்சு அந்த மேலே உருட்டி பரட்டி. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அந்த நேரத்தில் பூனை வளர்ப்பாங்க, நாய் வளர்ப்பாங்க. அந்த நேரத்திலே எம்ஜிஆர் சொந்தமாக ஒரு வீட்டில் ஒரு சிங்கம் வளர்க்கணுங்கக்கூடிய எண்ணம், அந்த யுக்தி எப்படி வந்தது? ஒருவேளை அந்த சிங்கத்தை வளர்த்ததுனால தான் அடிமை பெண் மாதிரி படத்தில் ஒரு சிங்கம் கூட சண்டை போடுற காட்சின்னு ஐடியா வந்ததா? அப்புறம் அது எப்படி அந்த சிங்கத்தை எங்கேருந்து பிடிச்சாரு, எப்படி வளர்த்தாரு? சிங்கம் வந்து அது சரியாக யாரோ ஒருத்தர் கொடுத்தது தான் அது. பிரசன்டேஷனாக கொடுத்தது. டொப்பி போட்டது அது பார்த்தா இதில் போகும்போது ஒருத்தர் காஷ்மீரில், ஆமாம், மாதிரி ஆகும்போது டொப்பி ஒன்று போட்டு கொடுத்தாரு. ஆமாம், வெயிலுக்கு அந்த குல்லா. ஆமாம், அதை பார்த்தா இது அவங்க கொடுத்தாங்க, எனக்கு என்ன எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி செய்யினாரு. அப்போ அவங்க கொடுத்த அந்த குல்லாவையும் இவர் மாடல் மாற்றிக்கிட்டாரு. ஆமாம், மாடல் மாற்றிக்கிட்டாரு. ஏதோ ஒருத்தர் விரும்பி கொடுத்தா தள்ளுபடி பண்ண மாட்டார். அவன் சந்தோஷமாக கொடுத்தா அதை நல்லா சந்தோஷமாக வாங்கிட்டு அதை எப்படி பயன்படுத்தணும் இவருக்கு தகுந்தாப்புல இவர் ரீமாடல் பண்ணிக்குவார். ஆமாம் அண்ணா, நீங்கள் எம்ஜிஆர் சென்னையில் வந்து ஆரம்பத்தை சந்தித்து அவர் கூட இருந்து சினிமாவுக்குள்ளே போய் அப்போவெல்லாம் எம்ஜிஆர் வந்து ராயப்பேட்டை லாய்ட்ஸ் ரோடு வீட்டில் இருக்காரு. வீட்டில் தான் இருந்தார். அப்போ எந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் ராமாவரம் தோட்டம்னாலே இப்போ எல்லாருக்கும் எம்ஜிஆர் இங்கே வந்தால் வரும். அந்த ராமாபுரம் இல்லத்துக்கு எம்ஜிஆர் எப்போ குடிபெயர்றாரு? இப்போ ரெண்டாவது சம்சாரம் தங்கமணியா சதானந்தவதியா அவங்க இறந்த உடனே அந்த வீட்டில் அவரால் இருக்க முடியல. அதே ஞாபகமாக இருக்குது. யார் பண்ண அப்படியே சோர்ந்து உட்காந்துவார். அப்போ தான் தேவர் பாட ஆரம்பிப்பார். வந்தோடனே அதெல்லாம் அப்புறம் பார்க்கலான்ட்டார். அப்போ என்னடா இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படி போட்டு அந்த அளவுக்கு எம்ஜிஆர் வெக்ஸ் ஆகி உட்காந்துருக்காரு. ஆமாம், தேவர் வந்துமே அடுத்த படத்துக்கு தலையிடக்கூடிய அளவுக்கு நிலைமையில் எம்ஜிஆர் இல்லை. அப்புறம் சரின்னு எல்லாம் கூப்பிட்டு பேசி ஆரம்பிட்டு சொல்லி இதுக்கு ஏதாவது அவரை நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு போட்டு தான் அது வந்து மெயின். அந்த தோட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி பத்மநாபன் வந்து செக்ரட்டரி மாதிரி, அது இவர் கேஆர்ஆர் கம்பெனிலேருந்து வந்த மேனேஜர் அவன் கொடுத்து தோட்டத்தை ரெடி பண்ணி இவர் அங்கே போனார். ராமாவரம் தோட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் நிம்மதியானார் இவர். இப்போ அந்த ராமாவரம் தோட்டத்தில் எம்ஜிஆருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்சிடென்ட் ஒரு பெரிய காவியமாக பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் ராமாவரம் தோட்டத்துக்குள்ளேயும் எம்ஜிஆர் கூட இருந்தவர். அங்கே நடந்த ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட் ஒன்று சொல்லுங்கண்ணே, எம்ஜிஆரை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு. மறக்க முடியாத சம்பவம், சிஎம்மாக இருக்கும்போது அவர் உடம்பு இல்லை நேரத்தில் செக்ரட்டரியேட்டில் வந்தாகணும், மீட்டிங் அட்டன் பண்ணி ஆகணும். இவருக்கு உடல்நிலை சரியில்லை, கட் பண்ணோம்.
கட் பண்ணால் அதிகாரிகள் அவ்வளோ பேர் இருக்கிறவங்க தப்பாக நினைப்பானுங்களே அப்படின்ட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பஸ்ஸர் அடித்தார். பஸ்ஸர் அடிச்ச உடனே ரெகுலராக வர்றதுல இன்னொரு இது வந்து அது வந்து நான் அது சோதனை ஆச்சு. லிஃப்டா? ஆமாம், லிஃப்ட்டுக்கு. அந்த லிஃப்ட்டில் போனோடனே இவர் வாங்கண்ணே வாங்க அப்படின்னாரு. கும்பிடு போட்டோன்னா எனக்கு இன்னும் பயமாக போச்சு. அப்படின்ட்டு இப்படி பார்த்தாரு. என்னம்மா வேலை பண்ணுறாரு பார்த்துட்டு, இந்த சட்டை யார் தைச்சது கேட்க, நான் காலையில் நீங்கள் தான் நல்லா இருக்குன்னு போட்டேன், காலையில் போட்டேன், இப்போ நல்லா இல்லையா சட்டை, அது பறக்குன்னு கிழிச்சு தூக்கி விசிறி அடித்தார் உங்க முன்னாடியே. ஆமாம், எல்லாரும் ஆஃபீஸர்ஸ் இருக்காருக்கா. சட்டை கிழிச்சு தூக்கி விசிறி அடித்தது பிடிச்சிக்கினேன். இருந்த ஆஃபீஸர்லாம் ஓடிவிட்டான். அவன் அவாய்ட் பண்ணிட்டவரில் அதே கிரிப்பில் எல்லாம் போனதுக்கப்புறம் இவர் அதே கெத்தில் பா அப்படின்ட்டார். சரி, இவருக்கு ஒன்று தான் தெரியுமே, எல்லோரும் ஓடிட்டாங்க. செகண்ட் ஸ்டாப் அன்றைக்கி ஒன்றும் ப்ரோக்ராம் இல்லை. இவர் பார்த்து ரெஜிஸ்டர் எடுத்துட்டாரு. நான் கீழே வந்து என்ன ஐயா ஒன்று ஓட கட்டிட்டாரா அப்படின்னாரா. அதே ரொட்டியில் தாடா விட்றா அப்படி போட்டு மத்தியானம் சாப்பிட்டேன். சாயந்தரம் டிஃபன் சாப்பிட்டேன். ராத்திரி 7:45 கூப்பிட்டு காலையில் சாப்பிட்டியா? மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதோ ஒரு பொருள் விட்டு போச்சு. அது சமையக்காரனை கூப்பிட்டு, எனக்கு இது வச்சு இல்லை, இவனுக்காக வைக்கல, கூப்பிட்டு இதுக்காக நீ இருக்க, உன்னை ஆரம்பத்தில் இதுக்க வச்சு ஒரு ஆள் பார்த்து வைக்கிறக்கா வச்சுருக்க. இல்லைங்க, அது கொஞ்சம் கூட்டம் வரும். எம்ஜிஆர் வீட்டுக்குன்னா வருவாங்கல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி ஏன் செய்யலை, இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு அவனு சொல்லிவிட்டு, அப்புறம் எல்லோரும் பண்ண தொல்லையில் நான் யார்கிட்ட கோச்சுக்குவேன், நீ ஏன் பிள்ளை உங்கள்கிட்ட கோச்சில் நான் யார்கிட்டப்பா. நீங்கள் அது நீங்கள் தச்சு கொடுத்த சட்டையை கிழிச்சு உங்களை கோவத்தில் விரட்டுனதுக்கு இப்போ திருப்பி உங்ககிட்ட அவர் ரிக்வஸ்ட் கேட்குறாரு. நான் யார்கிட்டப்பா கோச்சுக்குவேன், நீ ஏன் பிள்ளை உங்கள்கிட்ட கோச்சு அவங்க யார்கிட்ட ஆடுல. நான் சட்டையை எடுத்து தொடச்சேன். சரி, எல்லாம் முடிஞ்சுடனே நீ எப்படி போகிற? இல்லை, வெளியே போனால் பஸ்ஸில் போகாத, என் காரு 47, அதில் போய் வீட்டில் எம்ஜிஆர் காரு 4777 அதில் எழுதிட்டு இவன் யாருக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் வந்துட்டு. அந்த மாதிரி ஒரு தெய்வத்தை உலகத்தில் பார்க்க முடியாது. அவர் இன்றைக்கு அதை என்னால் மறக்க முடியல. அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு வசதி இல்லை, என்கிட்ட வந்து கெஞ்ச வேண்டியது அவசியம் இல்லை. அந்த கோவத்தில் திட்டுனதுக்கு திருப்பி உங்ககிட்ட வந்து கேட்குறாரு. நான் வேற யாருக்கையா கோவிப்பேன், ஒன்று தான் கோவிப்பேன். அது ஏன் புள்ள, நீ ஏன் புள்ள, உங்கள்கிட்ட நான் இது எல்லாம் யார்கிட்ட போய் சொல்லுவேன். அவர் அடைகிறாரு சொல்லிட்டு அது இன்னைக்கும் மனசில் நிற்குது. அண்ணா, இந்த அளவுக்கு உங்களை எல்லாம் பக்கத்தில் வச்சு உயிருக்கு உயிராக வளர்த்து பெத்த புள்ள மாதிரி காத்து இப்படியெல்லாம் உங்க கூட ஐக்கியப்பட்டு பழகினாரண்ணே. அந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் எப்படின்னு உங்களை மாதிரி ஆட்கள்லாம் தாங்கிக்கிட்டீங்க?